ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற நபரை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியமை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. நாங்களும் வந்து எங்கெங்கேயோ போய் பார்க்குறோம், என்னென்னமோ பூஜைகள் செஞ்சு பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி. அவங்களும் மை தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, தாயத்து தர்றாங்க, இந்த மாதிரியான என்னென்னமோ தர்றாங்க. ஆனால் நாங்களும் வந்து அதெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்க மாட்டேங்குது சாமி. இதுக்கு ஏதாவது சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறனால தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பிரிந்த நபரை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான பிரயோக முறைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து வசியமை பிரயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இதை நீங்கள் வந்து முறையாக வந்து பயன்படுத்திட்டு வரும் பட்சத்தில் பிரிஞ்ச நபருக்கு வந்து உங்களுடைய எண்ணத்தை ஏற்படுத்தி மீண்டும் அவங்களாம் வந்துட்டு மனம் திருந்தி தேடி வந்துருவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்யறதுக்கு 2 நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொட்டால்வாடி மூலிகையினுடைய வேறு, பேய் மிரட்டி மூலிகையினுடைய வேறு, நிலவாகை மூலிகையினுடைய வேறு, சிறுசின்னி மூலிகையினுடைய வேறு, கொளிஞ்சி மூலிகை வேறு, ஆடையொட்டி மூலிகை வேறு, பின்தொடரி மூலிகை வேறு, புல்லாமணக்கு மூலிகை வேறு, அதுக்கப்புறம் இதோடைய வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, முட்டையோட்டினுடைய பஸ்பம். சரிங்களா? அது வந்து ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க. அதை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த அதான் வந்து முட்டையோட்டினுடைய பஸ்பம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே தருவாங்க. சரிங்களா? அதையும் வாங்கிட்டு இது கூட சேர்த்துட்டு, இது கூட வந்து அஷ்டகந்தம் சேர்த்துக்கணும். அஷ்டகந்தம் சேர்த்துட்டு நல்லா வந்து மைப்பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு அரைச்சிக்கிறீங்க. சரிங்களா? நல்லா 2 ஜாமங்கள் வந்து மைப்பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு அரைச்சு, இதை வந்து எடுத்து ஒரு ஆனைக்கன் பட்டை சட்டியிலையோ, இல்லை எதனாவது ஒரு செம்பு சிமில்லையோ இந்த மாதிரி இதில் வந்து பதனப்படுத்தணும். பதனப்படுத்தி வச்சுட்டு முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். நீங்கள் முதல்ல தலவாழையில விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மைய வச்சுட்டு இதற்கு உண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரக நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரினா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் செய்து அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக அந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது, சரிங்களா? தேவைப்படும் பொழுது யார் வந்து உங்களை தேடி வரணுமோ அவங்கள வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து என்னை தேடி வந்துடணும். இந்த மாதிரி ஏதாவது வந்து இது வந்து வசியத்தில் இன்னொரு வசியத்தில் மாட்டி இருந்தாலுமே அந்த வசியக்கிட்ட உடச்சுமே ரொம்ப அற்புதமாக உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முறையாக அதை நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்ச நபர் வந்து வெகு விரைவில் உங்களை தேடி வந்துருவாங்க சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.